இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அம்மம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். சண்டே போறதா தான் பிளானாக இருந்துச்சு. ஆனா நான் போகிற கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா, சண்டே கிளாஸ் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆஃபாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி போயிட்டு வந்துடலான்ட்டு அங்கே தான் வந்து கிளம்பியிருந்தோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் போனால் ஈவினிங் வந்து ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டி வந்து அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்க தான். ஸோ நம்ம 2, 3 நாளில் அங்கே தங்கிட்டோன்னா அவங்களால இங்கே மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் போவோம், ஈவினிங் வந்து ரிட்டர்ன் ஆயிடுவோம். எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா, பொள்ளாச்சி ரீச் ஆகும்போது 11 மணி கிட்ட வந்து ஆயிரும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புனால ஒரு 9:30 போல் வந்து அங்கே வந்து ரீச் ஆயாச்சு. சரின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அம்மம்மா வந்து அப்போ தான் சமைச்சிட்ருந்தாங்க. அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவும் சீக்கிரமாகவே சமைச்சிட்டாங்க. கறி குழம்பு, ரத்த பொரியலெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் தோட்டத்தில் வந்து ஆட்டம் போட்டுட்ருந்தோம். அப்புறம் அம்மம்மா வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அதை வந்து வாங்குறதுக்காக அம்மன் ஸ்டோர் வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து மெயினாக போனது கேஸ் தடுப்பு வந்து வாங்கறதுக்காக தான். அம்மம்மாட்ட ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் வந்து லீக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் பழசு தான். சரின்ட்டு புதுசு வந்து பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1500க்குள்ளே வந்து காட்டினாங்க. அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. சரின்ட்டு செகண்டு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு அதே வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தேவையான பொருளுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. வர்ற வழியில வந்து பார்த்திங்கன்னா, ஐஸ்கிரீமுமே வாங்கியிருந்தோம். அப்படியே கொண்டு போய் பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து பிங்கிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த டிசம்பர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டாப் எடுத்திருந்தோம். ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபும், இன்னொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% தான் இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸோடது. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாரீ கடையுமே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அம்மாவுக்கு வந்து 2 சாரீ வந்து எடுத்திருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ₹1000 ரேஞ்சு வர ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃபரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சாரீஸ்க்கு வந்து 20% தான் ஆஃபு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கடையில் சில்லி பரோட்டா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வழியாக க்ராஸ் ஆகும்போது அங்கேயே போய் சாப்பிட்டு, அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.